அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு ரயில் திட்டங்களையும் தொடக்கி வைத்திருக்கிறார். இது குறித்து விவரிக்க நம்முடன் இணைகிறார் மூத்த செய்தியாளர் திரு ஜெய்சங்கர் அவர்கள். ஜெய்சங்கர் வாங்க. ஆனந்தி, இன்றைக்கு பிரதமர் 5 முக்கிய ரயில்வே திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கிறார். இதனால தமிழ்நாட்டுக்கு என்னென்னலாம் பலன் கிடைக்கும், இந்த ரயில்வே திட்டங்கள் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ உங்களுக்கு விரிவாக விளக்குறேன். அதாவது 5 திட்டங்களும் பார்த்தீங்கன்னா 2917 கோடி ரூபாய் செலவில் இந்த தமிழ்நாட்டில் இந்த 5 திட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம இரண்டாக பிரிக்கலாம். அதாவது இரட்டை வழிப்பாதை, அது ஏற்கனவே ஒரு ரயில் பாதை இருக்கிற பகுதிகளை மீண்டும் மற்றொரு புதியதாக கூடுதலாக இன்னொரு பாதையை அமைக்கிற திட்டம், இது 2 இடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று மின்மயமாக்கல் திட்டம், அதாவது ஏற்கனவே டீசல் இன்ஜின் பயன்படுத்தப்பட்ட பாதைகளை மின்மயமாக்கி இருக்காங்க. இதனால எலக்ட்ரிக் ரயில்களை இயக்க முடியும், இன்ஜின்களை இயக்க முடியும். அப்படி ஒரு 3 இடத்துல அந்த திட்டமானது இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு. முதல்ல இது, அதாவது மேட்டூர்ல இருந்து சேலம் ரயில்வே ஜங்ஷன் வரைக்குமான 41.4 கிலோமீட்டர் பாதைங்கிறது 448 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கு. பல்வேறு கட்டங்களாக இந்த பாதையானது பிரித்து அமைக்கப்பட்டிருக்கு. மேட்டூர்ல இருந்து மேச்சேரி வரைக்கும், அதன் பிறகு மேச்சேரியிலிருந்து ஓமலூர் வரைக்கும், அதன் பிறகு சேலம் ஜங்ஷன்ல இருந்து மேகனசீட் ரயில் நிலையம் வரைக்குமாக இந்த திட்டமானது பல்வேறு கட்டங்களாக செயல்படுத்தப்பட்டது. இது என்ன பர்பஸ்க்காக, என்ன நோக்கத்துக்காக அமைக்கப்பட்டது அப்படின்னா, மேட்டூர்ல இருக்கிற அனல்மின் நிலையத்துக்கு நிலக்கரி கொண்டு செல்வதுங்கிறது பிரதான பணி. அது சேலம்ல இருந்து மேட்டூர் வரைக்குமான ரயில் பாதையில ஒரு வழி பாதையில முன்ன பயணப்பட்டு இருந்தது. மாதத்துக்கு சுமாரா ஒரு 5 லட்சம் டன் நிலக்கரி அளவுக்கு கையாளக்கூடிய ஒரு பிரதான பாதை. அதே போல மேச்சேரி பக்கத்தில் இருக்கிற ஒரு தனியார் இரும்பு ஆலைக்கும் இந்த ரயில் பாதை வழியாகத்தான் மெட்டீரியல்களை வெளியில கொண்டு வந்தாங்க. அந்த ஆலைகளை தயாரிக்கப்படுற பொருட்களை வெளியே கொண்டு வராங்க. சேலத்துக்கு வெளியில கொண்டு வரதுக்கு இந்த பாதையானது பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த பாதையானது இப்போ தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இதே போல இதற்கு அடுத்ததாக மதுரையிலிருந்து தூத்துக்குடி வரையிலான பாதையையும் இரட்டை வழிப்பாதையாக மாற்றி இப்போ அர்ப்பணிச்சிருக்காங்க நாட்டுக்கு. இது தூத்துக்குடிங்கிறது துறைமுக நகரம். துறைமுகத்துக்கு நம்மளுடைய தமிழகத்தினுடைய தென்னிந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து பொருட்களை வந்து துறைமுகத்துக்கு கொண்டு வராங்க. அதே போல பல்வேறு நாடுகளிலிருந்து வர பொருட்களும் தூத்துக்குடியிலிருந்து தான் வெளியில் கொண்டு வரப்படுது. இப்போ அது ஒரு வழிப்பாதையாக இருந்ததுனால இந்த ரயில் போக்குவரத்துங்கிறது தாமதமாக இருந்தது. பயணிகள் போக்குவரத்துக்கு இடம் கொடுத்து இந்த குட்ஸ் சரக்கு போக்குவரத்து ரயிலானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். அதனால தாமதம் ஏற்படுது. இப்போ இரட்டை வழிப்பாதையாக இது வந்து மாற்றப்பட்டதுனால மிக விரைவாக தூத்துக்குடியிலிருந்து சரக்குகளை கையாள்வதற்கும் தூத்துக்குடிக்கு பொருட்களை கொண்டு செல்வதற்கும், குறிப்பாக நிலக்கரி, உரம், அப்புறம் தொழில்துறை சார்ந்த பொருட்களை வந்து தூத்துக்குடிக்கு கொண்டு செல்வதற்கு இந்த ரயில் பாதையானது மிக முக்கியமான ஒரு தடமாக இருக்கு. ஸோ இந்த பாதையானது 160 கிலோமீட்டருக்கு தூரத்துக்கு சுமார் ஒரு 1890 கோடி ரூபாய் மதிப்புல இந்த பாதை அமைக்கப்பட்டு தற்போது திறக்கப்பட்டிருக்கு. இந்த 2 பாதைகள் நான் சொன்ன மேட்டூர் சேலமும் மதுரை தூத்துக்குடியும் ஆனது இருவழி பாதையாக அமைக்கப்பட்ட திட்டம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மின்மயமாக்கல் திட்டம். திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை வழியாக விருதுநகருக்கு ஒரு பாதை இருக்கு, ரயில் பாதை இருக்கு. இந்த பாதையில் தற்போது டீசல் என்ஜினை கொண்டு தான் ரயில்களை இயக்கிட்டு இருக்காங்க. தற்போது இந்த பாதை முழுக்க மின்மயமாக்கப்பட்டதுனால மின்சார என்ஜின்கள் இனி இயக்கப்படும். இதனால பயண நேரம்ங்கிறது குறையுது. இந்த பாதையில் டீசல்ல இருந்து வெளிப்படுகிற புகைங்கிறது முற்றிலுமாக தடுக்கப்பட்டு மின்சார என்ஜின் பயன்படுத்தப்பட இருக்கு. உதாரணமாக விருதுநகர்ல இருந்து டீசல் என்ஜினில் பயணிக்கிறவங்க சென்னைக்கு திருச்சி வந்து திருச்சியில் டீசல் என்ஜினை கழட்டிட்டு மின்சார என்ஜினை மாற்றுவாங்க. இதற்கு ஒரு 40 நிமிடங்கள் நேர விரயமாகும். தற்போது இதுவும் தவிர்க்கப்படுது. இதனால விருதுநகர்லேருந்து சென்னைக்கு பயணிக்கிறவங்க தோராயமாக 1 மணி நேரம் வரை அவங்களுடைய நேரத்தை மிச்சம் பிடிக்கக்கூடிய ஒரு வகையில் இந்த ரயில் பாதையானது இப்போ தற்போது மின்சாரமயமாக்கப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்ததாக விருதுநகரில் இருந்து தென்காசி வரையிலான பாதை, இது 122 கிலோமீட்டர் தூரம், ஒரு 161 கோடி ரூபாய் செலவில் இந்த பாதையானது அமைக்கப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்ததாக தென்காசியை மையமாக கொண்டு செங்கோட்டை, தென்காசி, திருநெல்வேலி, திருச்செந்தூர், இந்த பாதையானது முழுக்க ஒரு பயணிகளுக்கு பயன் தரக்கூடிய பாதை. சரக்கு போக்குவரத்துங்கிறது கொஞ்சமாக இருந்தாலுமே கூட முழுக்க பக்தர்கள், அதாவது திருச்செந்தூர் கோயிலுக்கு செல்றவங்க, பயணிகளுடைய வசதிக்காக இந்த பாதையானது பிரதான பாதை. ஒரு சுமாராக 141 கிலோமீட்டர் தொலைவில் 197 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த பாதையானது அமைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா மின்சாரமயமாக்கப்பட்டதுனால மெதுவாக இருந்த ரயில், மெதுவான போக்குவரத்து இனி தோராயமாக 80 100 கிலோமீட்டர் வரைக்கும் வேகமான ஒரு போக்குவரத்தாக இருக்கும். இதனால நேரம்ங்கிறது மிச்சமாகும். இதெல்லாம் வந்து இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் தொடங்கி வச்சிருக்கிற பாதையினால தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கிற வசதிகள். இதன் மூலமா பயணிகள் போக்குவரத்தும் சரக்கு போக்குவரத்தும் மேம்படும். நிறைய சரக்குகளை கையாள முடியும். பொருளாதார ரீதியாக தமிழகத்துக்கும் ரயில்வேக்கும் கூடுதல் வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனந்தி, இந்த ரயில் திட்டங்கள் மூலமா தமிழகத்திற்கு என்னென்ன பயன்கள் என்பது குறித்து விரிவா விளக்கி இருக்கிறீங்க. அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.